கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, பெருசாக ஒரு வீடியோலாம் கிடையாது. இப்போ இதெல்லாம் எங்கள் அக்கா வந்து தள்ளி விட்டுருச்சு. ரொம்ப நாளில் பொறுத்து வந்து பார்த்துச்சு. நான் துணி மடிப்பேனான்னு மடிக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து சரியான கடுப்பில் இருந்தால் ஆளாக இருக்கு. யார் மேலேயோ கடுப்பில் இருந்திருப்பா. வந்து எல்லாமே தள்ளி விட்டு போயிட்டா. இப்போ வந்து மாவு வாங்குறதுக்காக போயிருக்கா. அவள் வரதுக்குள்ளே ஏதாவது பண்ணுவோம், நடிப்போம், அப்படி இப்படி அங்கிட்ட எடுத்து வைப்போம். அவள் வந்து பார்ப்போம், சரிங்களா? அதனால் வந்து எனக்கு மடிக்கவே தெரியாது, என்ன பண்ணுறது தெரியல. சும்மா மட்டும் மடித்து ரெடி பண்ணுவோம், க்ளீன் பண்ணும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிட்டா. சரி, ஏதோ ஒன்று பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும், கூட்டுமாறு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தள்ளி விடணும். ஏன்னா இங்கெல்லாம் குப்பை இருக்குது, அதெல்லாம் மாற்றி விடணும். எனக்கு இருக்கிறதே இது வந்துட்டு இதெல்லாம் பாருங்களேன், என்னோடய ஃபேண்டு கிடையாது. இதெல்லாம் வந்து எங்கள் அக்காவோட ஃபேண்டு. இதை போட்டு தான் நான் வேலைக்கெல்லாம் போவேன், தெரியுங்களா? அதனால் இதெல்லாம் தூக்கி வீசிடலாம். அதனால் இப்போ வந்து கூட்டு மாரெலாம் எடுத்துட்டு இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணுவேன், எடுத்துகிட்டு வரேன். கூட்டு மாறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் இது பொடி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்குவோம். எங்கள் அக்கா கடுப்பாயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது. நான் வந்து எங்கள் அக்கா துவைச்சி போட்டாலும் துணி கூட எடுத்து வைக்க மாட்டேன். அதனால் வந்து இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, முந்தானத்தை வந்து நான் ஃபுல்லாக களைச்சி விட்டேன். மடித்து வச்சுருந்ததெல்லாம் களைச்சி விட்டேன். அதனால் எங்கள் அக்கா வந்து இன்றைக்கி யாருமையோ கடுப்பில் இருந்துருக்க மாட்டேங்குது. வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கீழே எடுத்து போட்டு இப்போ மாவு வாங்குறதுக்கு போயிருக்கா. எப்போ வருவான்னு தெரில. அதுக்குள்ளேயும் நான் வந்து என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வேண்டாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வீசிட்டு, எதுவுமே வேண்டாதது கிடையாது, பார்ப்போம், மடித்து வைக்கிறேன். எங்கள் அக்காவோடதெல்லாம் வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக இதில் பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் இல்லை, எனக்கு இருக்கிறது இதான், இது ஒரே ஒரு பெட்டி. அதில் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, அவ்வளோ பெரிய ட்ரெஸ்லாம் இருக்காது. இதான் 4 ட்ரெஸ் தான் இருக்கும், வேறு ட்ரெஸ் இல்லை கைஸ். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். எங்கள் பெரிய அக்காவும் எங்கள் சின்ன அக்காவும் எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்க விட மாட்டாங்க. அதனால் நான் வந்து ஒரே டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கேன். மடித்து வைப்போம். இந்த வெள்ளை சட்டையெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, புது ட்ரெஸ் வாங்கிட்டேன்னா அதுவே போட்டு சுற்றுவேன். அது பழசாகிற வரைக்கும் போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பழசானதுக்கப்புறம் போடுறதுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் முடிச்சு வாங்குவேன். எங்கள் அக்காவெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காதுன்னு. அதனால எனக்கு ட்ரெஸ் இருக்கிறது இல்லை. எங்கள் அக்கா வேற மாவு வாங்கி நீ வரல, அப்படியே எங்கேயா போயிட்டாரா என்ன நேரத்தில் கடுப்பாயிட்டேன்னு. இப்போ வந்து என்னன்னா, மடிக்கிறதுக்கு கண்டினியூ பண்ண போகிறேன். என்ன பண்ற, சீக்கிரம் மடிச்சு வைடா. நீ வந்துட்டி அதுக்குள்ளேயும் துவைக்கவும் மாட்டேன், எடுத்து வைக்கவும் மாட்டேன், ஒண்ணுமே மாட்டேன். நீ தானே கழிச்சு விட்டு போனேன். கழிச்சு விட்டு பண்ணி இப்படியே போடுவாங்க துணியெல்லாம். அங்கங்க பிடிச்சதான் க்ளீன் பண்ணிட்டு ஒழுங்கா எடுத்து வை. தூங்கணும், சீக்கிரம் எடுத்து வை. என்ன பார்த்துட்டு நீங்க சீக்கிரம் அடிச்சு வை, சீக்கிரம் அடிச்சு வை. எவ்வளவு அடிச்சுன்னா பாத்துக்கோ. ஒண்ணு ஒரு வேலை. உன்னோட ட்ரெஸ்ல நீ பேக்ல தான். என்னோட ட்ரெஸ்ல பாரு எவ்வளவு நீட்டா எடுத்துங்க. நீட்டா இருக்கு, எல்லாமே நீட்டா இருக்கு. நீ முன்னால போய் இங்க பாரு, இது எல்லாமே நீட்டா எடுத்து. உன் துணி எல்லாம் குப்பை கறி துணியை விட மோசமா. நானே குப்பை தான், இனி என்ன என் துணி குப்பையாகலாமா? எடுத்து நீட்டா மடிச்சு எனக்கு வரத்துக்குள்ள இட்லி சுட்டு வரத்துக்குள்ள எல்லாம் மடிச்சு வை. இது என்னடா இதெல்லாம், இது என்னடா கறி துணி, இது என்னடா இது கறி துணியை விட மோசமா இருக்கு. गाइस அதெல்லாம் என்னோட வர்க்கிங் ட்ரெஸ். அதெல்லாம் வந்து எங்க அக்கா துவைக்கிறேன்னு பேர்ல என்ன தெரியுமா பண்ணுவோம், இங்க காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்படி தான் துவைக்கும். ஏன் இப்படி துவைச்சா என்ன? அழுக்கு அவ்வளவு இருக்கு. அழுக்கே இல்ல. அவ்வளவு நீயே துவடா. அழுக்கு போன வாரம் துவைச்சே இல்ல, இந்த டெய்லி துவை. போன வாரம் நான் தான் துவைச்சேன். நான் இட்லி ஊத்தி வரதுக்குள்ள இதெல்லாம் துவைக்கலன்னு இதெல்லாம் துவைக்கிறதா மடிச்சு க்ளீனா ஒரு ரேக்ல வை. கீழ துணி போட்டு நீ உன்னோட அதெல்லாம் கழட்டி கீழ எடுத்து போடு. நான் என்னோடல நான் சுத்தமா வச்சுக்கணி. நீ சுத்தமா வைக்கணும். அதெல்லாம் நீ என்ன நான் எடுத்து அங்க வை. உனக்கு தான் கீழ இருக்கிற 2 ரேக், மேல இருக்கிற 2 ரேக் பெட்டி எல்லாமே எடுத்து வச்சிருக்கு. சீக்கிரமா இட்லி சுடுறதுக்குள்ள இல்ல நான் தூங்கணும். போ, எங்க போ, நிம்மதியே கிடைக்குது. டென்ஷன் गाइस. என்ன அங்க இருந்து புலம்பிட்டு இருக்க?
சீக்கிரம் நீ மடிச்சு யார் மேலயும் இருக்கிற கடுப்பு என் மேல காமிக்க. யார் மேல இருக்கிற கடுப்புல இல்ல, சீக்கிரமா மடிச்சு வை. ஒரு வேலை செய்யறது இல்ல வந்தா அம்மா வந்து அதெல்லாம் கடைச்சு விட்டு போகுது. இதனாலதான் வீட்லயே இருக்கிறது இல்லை நிம்மதியா, எங்கேயா வெளியாவது போகுது. கைஸ் கடுப்பு கைஸ். என்ன மடிக்கிறது? நீ ஒரு வேலை செய்ய மாட்டியா நீ? கடுப்பு உனக்கு எல்லாம் என்னோட ஃபேண்ட் மட்டும் தான். இது எப்படி மடிக்கிறதுன்னு வேற தெரியல. எல்லாம் களைச்சு போட்டா. வேண்டாத ட்ரெஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வீசுவோம். அது என்ன பாக்குற? போங்கிட்டு நான் எடுத்தாரேன், நீ மடி. இன்னைக்குள்ள மடிச்சிருவியா? சரி மடி. மடினா கூட சீக்கிரமா வேண்டாததுல எடுத்து அந்த சைடு போடு. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒரு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேன். ஏய் என்னடி நீ ஒத்த கையில ஒண்ணு தூக்கிட்டு எங்க இந்த ஓடி நின்னு? டேய் எனக்கு தூக்கணும்டா. ஓ வேண்டாதது நீ மட்டும் தான் இங்க. கைஸ் எங்க அக்கா வேண்டாதது ஒரு கதைக்கு வருது. இது ஏன் ஃபேன்டா? போவாங்க. ஃபேன் கிடைக்காதுடா, இதெல்லாம் ஏன் ஃபேன்டா? யூனிஃபார்ம் ஃபேன்டா. இதற்கு வேண்டாதது. இது வேண்டாதது. இந்த அதெல்லாம் மடி டக் டக் மடி. ட்ரவுசர் ஒரு சைடு மடி, பேண்ட் ஒரு சைடு மடி. நீ எடுத்து போடுடா ஒழுங்கா. எடுத்து போடு ஒழுங்கா. இதெல்லாம் குஞ்சுன்னு கொடுக்க. நான் இதற்கு இன்னைக்கு வேண்டாம். எல்லா குஞ்சு கூத்து அம்பிக்கு கொடு. உன்னோட டி-ஷர்ட் எடுத்து கொடுக்க. இது குஞ்சுன்னு கொடுக்கடா. குஞ்சுன்னு வேண்டாம். இதெல்லாம் நீ நீ டூலடா. நானா போடுவேன். எனக்கு இல்லாதப்ப நான் எடுத்து போட்டுக்கிறேன். இது வேண்டாம். இது சரி இது குஞ்சு கொடுத்துக்கலாம். மனசை மாத்தி எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுக்காது. தம்பியா இருந்தாலும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வெந்திருக்கணும். என்னடி நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் கழிச்சு விட்ட சொல்லு. இதெல்லாம் மடிச்சு வை. இந்த இதுவும் மடிச்சு வை. இது கொஞ்சம் கொடுக்க. இது மடிச்சு வை. நீ என்ன அப்படி வேலை செய்யறா போடா. நானே எல்லாமே படிக்க வேண்டாம். மெல்ல மடிச்சு வைனா நானே மடிச்சு வைப்பேன். நல்ல கத்துரு நீ. சும்மா மடிச்சு வைனா எனக்கு தெரியாதா மடிச்சு வைக்கிறது. அது குமிஞ்சு சும்மா குமிஞ்சு மடிச்சு வைப்ப. வேலை நம்ம ரெண்டு பேரும் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் அப்பயே தெரியும். நம்ம ரெண்டு गाइस இவ்வளவு நேரமா நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்க எங்க அக்கா டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து யார் மேலயும் இருக்கிற கடுப்பு வந்து என் மேல தீர்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப தெரியும். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட் மனோஜோடது. அது என்னோடது. மனோஜோடது இருக்குமேங்க. गाइस என்னோட துணி வைக்கிறதுக்கே இங்க இடம் இல்ல. இதுல வேற மனோஜோட துணி வேற. இப்போ என்னடி நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எடுத்து கரெக்ட்டா போடுடா. நான் தான் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ட்ரவுசர் ஒரு சைடு வை, பேண்ட் ஒரு ட்ரவுசர்ல கீழ வை. ஒரு மடிக்கிறதுக்கு தெரியாது. துணி வேலைக்கு தான வேலைக்கு போறேன். துணி கடைக்கு வேலை. गाइस எங்க அக்கா என்ன வேலைக்கு போறாங்க தெரியுமா? துணி கடைக்கு தான் வேலைக்கு போறாங்க. துணி கடைக்கு. நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க எங்க அக்கா எந்த வேலை. गाइस இந்த ஃபேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இந்த ஃபேன் பெரிய அம்பானி ஃபேன். இங்க 4 ஓட்டை. गाइस இது வந்து நான் வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பைக்கார் அடிச்சிட்டாரு. அதனால ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. எதுக்கு இப்ப தலையில அடிச்சுக்கிறேன்? உன்னைல வச்சுக்கிட்டு தலையில அடிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. சரி மடி இட்லி ஊத்துனியா? இது ஞாபகார்த்தமா எடுத்து வை. நான் பெருசாகி எல்லாத்துக்கும் காமிக்கிறேன். இதுதான் கீழே உள்ள ஒண்ணு நீ மடி இல்லைன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். இந்த இதெல்லாம் வேண்டாம். இதுதான் உன்னோடது. இதுவும் வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு என்னோட இதுக்குள்ள வச்சிருக்க? എന്നിട്ട് என்ன டைலாக் பேசுறியா? ஓ துணி மடிக்கிறதுனா गाइस உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். 500-1000 கிலோமீட்டர் வேணாலும் வண்டி ஓட சொல்லுங்க. ஆனால் இந்த துணி துவைக்கிறது மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. போன வாரம் நான் 10:30 மணிக்கு போனேன். வெறும் ஒரு 5-6 ட்ரெஸ்ஸு ஒரு 3 ஃபேண்டு. எத்தனை மணிக்கு தெரியுமா துவைச்சி கீழே வந்தேன்? 12:30 மணிக்கு வந்தேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் ஓட சொல்லுங்க. गाइस எங்க அக்கா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி என்ன போட்டு நல்லா அடிக்குது. துணியே மடிக்க முடியல. ஐயோ துணியே துவைக்கிறதும் மடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நல்லா வாய்ப்பட்டு பேச தெரியும். ரொம்ப நேரமாக எடுத்து கொடுத்துருக்கேன். எங்கள் அக்கா வாங்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் யாரோடது? இங்கே பார்த்தியா? இதெல்லாம் என்னோடதுக்குள்ளே வைக்கிறது. டாப்பு போடுறது தான் நான்.
ஐயோ ஐயோ கைஸ் எனக்கு இருக்கிறது 4 ட்ரௌசர் மட்டும். 4 ட்ரௌசரே என்னோட ஒர்க்கிங் சட்டை மட்டும். இது என்னது? ஏய் இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் அவங்கள்ட்ட காமிக்க கூடாது, இதெல்லாம் தப்பு சரியா? ஏய் இதெல்லாம் காமிக்க கூடாது, தப்பு தப்பு. எடுத்து கொடுக்கிறதா சும்மா மடிச்சு வச்சுட்டு போ, சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காது. இங்கே பாரு பக்கத்தே உன்னோடது மட்டும் தாண்டி ஒன்று இருக்கு, கொண்டு வந்து எல்லாம் அதுலேயும் கொண்டு வந்து வச்சுக்கிறது. அடி எல்லாம் உன்னோடது அப்படி எடுத்துட்டு போ. கைஸ் நாங்கள் மடித்து துணி மடிக்கிறது வந்து நீங்கள் பாருங்கள். இதுக்கு நல்ல துணியா? புரியல எனக்கு. இல்ல எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இதெல்லாம் நான் போடுறது நீ உனக்கு தெரியுமா? நான் வரும்போதெல்லாம் எல்லா டிஷர்ட் எடுத்து உன்னோட நீ தான் கொடுக்குறியா? உன்னோட நான் என்ன சரி நீயும் ஷூ வாங்கின கொடுத்தியா? இந்த 4 டீ-ஷர்ட் தானடா நீ போட மாட்டே. 4 டீ-ஷர்ட் எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய். காடு நீ போட. நீ அங்க அவனுக்கு எடுத்து போய் கொடுக்கணும். என்னடா இப்படி இருக்க? சும்மா கைஸ் இங்க பாருங்க, எனக்கு 4 டீ-ஷர்ட் வாங்கணும்னா 4 டீ-ஷர்ட் வந்து திருப்பி அவர் தம்பி கொடுத்துருவான். நீ போடுறியா? அப்ப எனக்கு எப்படி Dress இருக்கும்? நீ போடாததானே அவனுக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ நான் போட மாட்டேன். நீ அங்க சும்மா மடிச்சு வைக்கிறா. நான் எனக்கு எப்ப இருக்குமோ நான் அப்ப எடுத்து போடுவேன். மெதுவா எல்லாம் எடுத்து கொடுக்கறது. ஆளு கொஞ்சம் அங்கிட்டு போனா போதும், வரத்துக்குள்ளே பேக். நான் ஊருக்கு போறேன் கைஸ், அதுக்குள்ளேயே வந்து எல்லா பேக்குள்ளே திருப்பி வைக்கிறோம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் என்னோட வேண்டாத ட்ரெஸ் கிடையாது, ஒர்க்கிங் போட்டது. இவ்வளவும் நான் ஒர்க்கிங் போட்டது. இதெல்லாம் நாங்கள் வந்து வீச போடுவோம். ஏன்னா இது வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு வந்து இது மோசமாக இருக்கும், அவ்வளோ அழுக்கா. அதனால் இதெல்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால் இதெல்லாம் வீச போகிறோம். இப்போ வந்து எல்லாம் மடித்து வச்சுட்டோம். இனி வந்து மடிக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது, துவைக்கிறதுக்கு மட்டும் இருக்குது. ஃபைனலாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிங்க பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி ஃபேனு க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு, பெட்டெல்லாம் வந்து மேலே எடுத்து வச்சாச்சு. பெட்டு அப்புறம் பாய் தலைகாணியெல்லாம் மேலே எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து நான் குளித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். 2 வாட்டி இன்றைக்கி குளிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து குளித்து ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்து சரி டீ சாப்பிட்டு தான் எடிட்டிங் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து இது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. சரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே மடித்து வச்சிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து டெய்லியும் போடுறதுக்காக, வீட்டுக்கு போடுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சாச்சு. தனியாக டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் இதெல்லாம் மடித்து வச்சாச்சு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேக்லாம் மடித்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் துவைக்கிறதுக்கு துணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து இட்லி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இன்றைக்கி ஹாப்பியா? இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பியே, என்ன வேலை வாங்கிட்டேன்னு. இன்னைக்கு செம்மையா 10:30 வரைக்கும் வேலை வாங்கிட்டேன். அது எனக்கு நிம்மதி. அது என்னடி நீ என்ன சொல்லும் போது மட்டும் உன்னோட மூஞ்சோட ரியாக்ஷன் மாறுது. நிம்மதி ஆயிடுச்சு எனக்கு. அதனால் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் அக்கா பாருங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டா. பாய் சொல்லு. பாய். ஓகே கைஸ், இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.